ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒரே நைட்டில் பார்க்கக்கூடிய அனிமே லிஸ்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அனிமே என்னென்னா டெத் பேரடே. இந்த அனிமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அனிமே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே. பட் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த லிஸ்ட்டில் நான் சொல்ல போகிற அனிமே எல்லாமே 12 எபிசோடு தான் இருக்கும். ஒரே நைட்டில் நீங்கள் ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இந்த டெத் பேரடே எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஒன்லைன் மாதிரி நான் ஷேர் பண்ணுறேன். அதாவது டே டு டே லைஃப்பில் செத்து போகிறவங்க இருப்பாங்கள்ல, நார்மலாக செத்து போகிறவங்க. இப்போ உதாரணத்துக்கு 2 பேர் ஒரே டைமில் செத்து போகிறாங்கன்னா அவங்களுக்கே தெரியாது, அவங்களுக்கு அந்த கான்ஷியஸ்னஸே இருக்காது நம்ம செத்துட்டோன்னு. ஸோ அவங்களோட சோல் மட்டும் ஒரு பாருக்கு அனுப்புவாங்க. அந்த பாரில் இருக்கிற பார்டெண்டர் தான் நம்ம ஹீரோ. அவர் அந்த செத்துப்போன அந்த 2 பேரோட சோலுக்கு கேம்ஸ் கொடுப்பாரு. டிஃப்ரெண்ட்டான கேம்ஸ் கொடுப்பாரு. அது நார்மலான கேம்ஸ் மாதிரி தான் தெரியும். பட் அது மென்டலியாகவும் சரி, எமோஷ்னலாகவும் சரி, ரொம்ப டெப்த்தான ஒரு கேமாக இருக்கும். அந்த கேமில் அவங்க விளாடுறத வச்சு டிசைட் பண்ணுவார் அந்த பார்டெண்டர், அதாவது நம்ம ஹீரோ டிசைட் பண்ணுவார், இதில் யார் ரீஇன்கார்னேஷன் ஆகணும், அதாவது திருப்பி உலகத்துக்கு போகணும், திருப்பி உலகத்துக்கு போகவே கூடாது அப்படின்றத அந்த கேம் விளாடுறது மூலியமாக தான் நம்ம ஹீரோ செலக்ட் பண்ணுவார். ஸோ அந்த 2 சோலில் ஒருத்தரை செலக்ட் பண்ணி வாய்டுக்கு அனுப்பிச்சிருவார், ஒருத்தரை ரீஇன்கார்னேஷன் பண்ணிடுவார். வாய்டுனா இனிமேல் உலகத்துக்கே போக முடியாது, ஒரு டார்க்னஸான ஒரு தண்டனை கொடுக்குற மாதிரி ஒரு இடம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அனுப்பிடுவார். இன்னொரு விஷயம் என்னென்னா, கொஞ்ச நாள் கழித்து அங்கே ஒரு பொம்பளை வரா, கருப்பு கலர் முடி வச்சுட்டு ஜிகு ஜிகுன்னு ஒரு பொம்பளை வரா. அவள் நம்ம ஹீரோவுக்கு புரிய வைக்கிறா, நீ பண்ணுறது தப்பு. ஒரு டெத்தை கன்ஃபார்ம் பண்ணணுன்னா, இல்லை ஒரு டெத்தை டிஃபைன் பண்ணணுன்னா, நீ கேம்ஸ் மூலயமா மட்டும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, வாழ தகுதி உள்ளவங்களா இல்லை வாய்டுக்கு அனுப்பக்கூடியவங்களா நீ டிசைட் பண்ணக்கூடாது. டெத்துக்கு, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு சாலுக்கு நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கணுன்னா அந்த கேம்ஸோடு சேர்ந்து எமோஷன்ஸும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவன் ஹீரோவுக்கு புரிய வைக்கிறான். ஹீரோ எப்படி இருப்பான்னா எமோஷன்லெஸ், ஓகேவா. இப்போது உதாரணத்துக்கு நேச்சுரலாகவே இப்போது ஒருத்தவங்களுக்கு எமோஷன் இருக்குது, ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க முடியாது. இப்போ 2 பேரில் யாராவது என்னை விட்டுருங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னால் கூட எமோஷன் ஆகி சரி இவனை ரீஇன்கார்னேஷன் பண்ணிடுவோம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது இல்லை. ஸோ நேச்சுரலாகவே அவனுக்கு எமோஷன்ஸ் கிடையாது, ஃபீலிங்ஸ் கிடையாது நம்ம ஹீரோவுக்கு, அதாவது அந்த பாரில் இருக்க பார்டெண்டர், ஓகேவா. அதனால இப்போ அந்த ஒரு பிளாக் ஹேர் வச்ச உமன் வருவா அப்படின்னு சொன்னல, அவள் அவனுக்கு புரிய வைப்பா, நீ பண்ணுறது தப்பு, வெறும் கேம் மட்டுமே டிஃபைன் பண்ணாது யார் வாழணும் வாழக்கூடாதுன்னு, அவங்களுக்கும் எமோஷன்ஸ் இருக்குது அப்படின்னு அவனுக்கு சொல்லி புரிய வச்சதுக்கப்புறம் அவனுக்கு ரியலைஸ் பண்ணுவான், ஓகே எமோஷன் ஒன்று இருக்குது, ஃபீலிங்ஸ்னு ஒன்று இருக்குது, நம்ம அதுக்கு மதிப்பு கொடுக்கணும், வெறும் கேம் மட்டுமே எதையுமே டிசைட் பண்ணாது அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வரும். இந்த மாதிரி இதை பேஸ் பண்ணி தான் அந்த கதையே நடக்கும். 12 எபிசோடு தான் டெத் பேரடே. ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பாங்களா, செத்து போனவங்க எதுக்கு பாருக்கு வரணும், எதுக்கு கேம் விளாடணும், அதே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜான்ரா தான். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். மஸ்ட் வாட்ச் கேட்டகிரியில் இது நான் சொல்லுவேன். நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு நைட்டில் விடாமல் பார்த்து முடிச்சிருவீங்க. அதனால் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 2வது பார்க்க போகிற அனிமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புச்சிகிரி. இந்த அனிமேல 2 ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் திருப்பி ரொம்ப வருஷம் கழித்து மீட் பண்ணுறது தான் ஸ்டார்டிங்கில் இருக்கும். இதையும் நான் ஒரு ஒன்லைன் மாதிரி சொல்லிடுறேன், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இந்த அனிமே பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இப்போ மட்டக்காரா அப்படின்னு ஒருத்தன் கொஞ்சம் ரவுடி மாதிரி ஸ்கூல் முடிச்சுட்டு சின்ன சின்ன லோக்கல் கேங்ஸ் கூட சுற்றிட்டு இருக்கான். அவன் நிறைய பேர்கிட்ட சண்டை இழுத்து வச்சுருப்பான், ஓகேவா. அவனை பார்க்குறதுக்கு, அதாவது ஹோம் டவுனுக்கு திருப்பி அவனோட பழைய ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்டு வரான். அவனும் இவனும் ஒன்றா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷம் கழித்து மீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மட்டக்காரா ஒரு ரவுடி தானே. ஸோ அவனை அடிக்கிறதுக்கும் சரி, ஃபைட் பண்ணுறதுக்கும் சரி நிறைய கேங்ஸ் இருக்காங்க. அப்போ வாலண்டியராக அவங்க ஒரு ஃபைட்குள்ளே இன்வால்வ் ஆக வேண்டியதாக இருக்குது. ஆர்ஜின்ன்ற அவனோட அந்த ஸ்கூல் ஃப்ரெண்டும் மட்டக்காராவும் ஃபைட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அந்த ஃபைட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நார்மலாக போய்கிட்டு இருக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து, ஒரு நாளோ 2 நாளோ கழித்து அந்த ஆர்ஜின்னு இருக்காம்ல, எதுவுமே தெரியாது, நீங்களா ஏன்டா என்ன சண்டைக்குள்ளே இழுத்து விட்றீங்க, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் என்ன பண்ணுறான்னா, அவன் ஒரு ஏன்ஷியண்ட்டான ஒரு இடத்துக்கு போகிறான். ஷ்ரைன், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ரெயின்ஸ் மாதிரி ஒரு பழைய கோயில் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறான், ஒரு ஸ்பிரிச்சுவலான இடத்துக்கு. அங்கே அவனுக்கே தெரியாமல் ஒரு ஜீனியை ரிலீஸ் பண்ணி விட்டுறான். அதாவது என்ன சொல்கிறது, நம்ம அலாதீன் கதை மாதிரி தான் ஒரு பவர்ஃபுல்லான ஜீனியை ரிலீஸ் பண்ணி விட்டுறான்.
அதுக்கப்புறம் மட்டக்காரா, ஆர்ஜின், அந்த ஜீனி 3 பேருமே டீம் அப் பண்ணிக்கிறாங்க. ஸோ இனிமே என்ன கேங் ஃபைட்ஸ் வந்தாலும், எவ்வளோ பெரிய கேங்ஸ்டர் வந்து அவங்கள தடுக்கணும்னு நெனச்சாலும், அவங்க கூட ஃபைட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நெறைய பவர்ஸ் கிடைக்குது அந்த ஜீனி மூலியமா. அந்த ஜீனி அனிமேக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டோரி ரொம்ப ஸ்பீடாக போக ஆரம்பிக்கும். ஏன்னா வந்து சூப்பர் நேச்சுரல் லெவலுக்கு ஒரு சூப்பர் பவர் வச்சு ஃபைட் பண்ணுற அளவுக்குலாம் நிறைய மாறிடுவாங்க. அது எப்படின்னா, ஜீனி இவங்களுக்கு பவர் கொடுக்கும், இவங்க சண்டை போடுவாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு கேங் ஃபைட்ஸு, ஒரு ஆக்ஷனு, ஒரு பவர்ஃபுல்லு, ஒரு சூப்பர் நேச்சுரல், இந்த மாதிரியான எல்லா ஒரு ஜான்ராவுமே கலந்த ஒரு அனிமே தான். இதுவும் 12 எபிசோடு தான் இருக்குது. ரொம்ப ஜாலியாகவும் போகும், ரொம்ப சீரியஸாகவும் போகும். இதுவும் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒரே நைட்டில் பார்த்துடலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அனிமே. கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். சரி, இப்போ நம்ம 3வதாக பார்க்க போகிற அனிமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, SK8 த இன்ஃபினைட். இந்த அனிமேவோட ஒன்லைனை நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் அனிமே, ஸ்கேட் போர்டிங்கை பற்றின ஒரு அனிமே. நம்ம இப்போ ஒரு ஹைக்கு வந்து எப்படி ஒரு வாலிபாலை சம்மந்தப்பட்ட மாதிரி இருக்கோ, இது வந்து ஒரு ஸ்கேட் போர்டிங்கை சம்மந்தப்பட்டது. ஆனால் ரொம்ப ஷார்ட்டாக 12 எபிசோட்லேயே முடிஞ்சிடும். ரொம்பவே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கோட ஒரு ஃபீல் குட்டான ஒரு அனிமே தான் இது. இதோட அனிமையோட ஒன்லைன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெக்கைன் நம்ம ஹீரோ இருக்கான். ஹீரோ வந்து ஒரு ஸ்கேட் போர்டு ப்ரொஃபஷ்னல் சொல்கிறத விட ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. அவன் வந்து நைட் என்ன பண்ணுவான்னா, இல்லீகலான ஒரு ஸ்கேட் போர்டிங் இடம் இருக்கும். அங்கே வந்து நிறைய ஸ்ட்ரீட் ரேஸு, ஸ்கேட் போர்டு ரேஸ் வந்து இல்லீகலாக பண்ணிகிட்ருப்பாங்க. ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ஸ்கேட் போர்டு ரேஸிங். அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தன், திடீர்னு அவன் கிளாஸுக்கு, அவன் ஸ்கூல் படிக்கிற அந்த ஸ்கூலுக்கு வந்து ஒருத்தன் வரான். அவன் வந்து ஸ்கேட் போர்டர் கிடையாது, ஐஸ் போர்டர். அதாவது இந்த பனியில் சறுக்கிட்டு இருப்பாங்களா அவங்க. ஸோ இவன் கூட ஃப்ரெண்டு பிடிச்சி, இவன் வந்து அவனுக்கு ஸ்கேட் போர்டிங் கற்றுக் கொடுப்பான். இவனை விட அவன் ரொம்ப ஸ்பீடாக கற்றுக்க ஆரம்பிப்பான். அப்புறம் 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவாங்க. அப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு லெஜெண்ட் மாதிரி, அந்த இல்லீகல் ஸ்கேட் போர்டு ரேசிங்கில் லெஜெண்ட் மாதிரி ஒருத்தன் வரான். அவன் லாங்காவை ஈஸியாக தோக்கடிச்சிட்றான். தோக்கடிச்ச உடனே லாங்காக்கு புரியுது, நம்மளாம் ஒரு ஆளே கிடையாது, நம்ம ட்ரைனிங் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா ட்ரைனிங் எடுத்து ரொம்ப ஓவர் பவர்ட் ஆகிடுறான் ஸ்கேட் போர்டிங்கில். ரெக்கை நம்ம ஹீரோக்கு வந்து அது ஒரு மாதிரி ஆயிடுது, என்ன நமக்கு அப்புறம் வந்தவன் இப்படி போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப நாளாக பிரிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரெக்கை வந்து ரியலைஸ் பண்ணுறான், இந்த மாதிரி நம்ம ஸ்கேட் போர்டிங் வந்து நம்ம ஒரு ரைவலாக பார்க்கக்கூடாது, நம்ம ஒரு போட்டியாக பார்க்கக்கூடாது. எந்த ஸ்போர்ட்ஸாக இருந்தாலுமே நம்ம ஜாலியாக மற்றவங்களோட அன்போட ஒரு ஃபன்னாக தான் விளாடணும் அப்படின்ட்டு ரியலைஸ் பண்ணி லாங்காவோட சேர்ந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த இன்னொருத்தன் வில்லன் இருக்கான்ல, அவனை வந்து தோக்கடிப்பாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து. இதுதான் இந்த அனிமேவோட ஒன்லைன். ரொம்ப நார்மலான ஒரு கதை, ஆனால் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கேட் போர்டிங்கை பற்றி ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் போய் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். 4வதாக நம்ம பார்க்க போகிற அனிமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அனிமையோட ஒன்லைன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த அனிமே வந்து ஒரு போஸ்ட் அப்கலிப்டில் நடக்கிற ஒரு ஸ்டோரி தான். அதாவது உலகம் அழிஞ்சதுக்கப்புறம் எந்த ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸுமே இல்லாமல், செடி, தண்ணி, சாப்பாடு இந்த மாதிரி இல்லாமல் ஒரு டெசர்ட் மாதிரி மணலாக தான் இருக்குது உலகமே. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நடக்கக்கூடிய கதை. அங்கே நிறைய பவுண்டி ஹண்டர்ஸ் இருப்பாங்க, கொள்ளைக்காரங்க இருப்பாங்க, திருடங்க இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இருக்கக்கூடிய ஒரு உலகம். அங்கே நம்ம ஹீரோ வந்து யாரையுமே கொல்லக்கூடாது, பீஸ்ஃபுல்லாக வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டரு. பட் அவரோட பாஸ்ட்டை பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு பெரிய ராஜாவாக இருந்திருக்காரு. ராஜா மீன்ஸ் என்ன சொல்கிறது, கைப்புள்ள மாதிரி போட்டு எல்லாரையும் கொல்றது, வெட்டுறது, குத்துறது, இந்த மாதிரி ஒரு வைலண்டிக்கான ஒரு ஆளாக இருந்திருக்காரு. அவர் மேலே $6 மில்லியன் பவுண்டி இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் சரி, நம்ம இனிமேல் கொல்ல வேண்டாம், யாரையும் கொன்னா ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல, பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. ஐ மீன் ஹீரோ வேஷ் அவர் பேர், ஓகேவா. ஆனால் அவர் பீஸ்ஃபுல்லான லைஃப் வாழணும்னு நினச்சாலும் அவர் மேலே இருக்க அந்த பவுண்டியும் சரி, அவர் முன்னாடி நிறைய பேர்கிட்ட வம்பிழுத்துருப்பார்ல, அதுவும் சரி, அவரை சும்மா விடலை. திரும்பி தேடி வராங்க. இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது வந்து நம்ம தமிழ் படங்களில் வர மாதிரி லியோ, பாட்ஷா இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி லைன் தான். ஆனால் ரொம்பவே நீங்கள் ஒரு லியோ பார்க்கும்போது எப்படி இருக்குமோ, இல்லை ஒரு பாட்ஷா பார்க்கும்போது எப்படி இருக்குமோ, அது மாதிரி தான் இதுவுமே இருக்கும். ரொம்ப மாசாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் இன்னொரு நிறைய ட்விஸ்ட்டுமே இந்த வேர்ல்டில் க்ரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது இவர் வந்து ஒரு மனுஷன் நினச்சிட்டு இருப்போம் நம்ம எல்லாரும். பட் எதுக்காக இவங்களை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க வந்து ஹியூமன்ஸ் கிரியேட் பண்ண ஒரு கிரியேச்சர் தான், ஒரு ரோபோட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், சைபோக் மாதிரி தான் இவர். ஆனால் இவர் ஹியூமனே கிடையாது. இவருக்கு ஒரு ட்வின் பிரதர் இருப்பார்.
அவருக்கும் இவருக்கும் ஒரு ஃபைட் வரும். அப்புறம் அப்படியே கதை நகரும். நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஸோ அதனால நீங்க கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. ஒரு டிராமாட்டிக் கலந்த ஒரு ஆக்ஷன், த்ரில்லர் கேட்டகரியான ஒரு அனிமே தான் இது. ரொம்ப மாஸா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும். ரொம்ப ஈஸியா கனெக்ட் ஆகும். ஸோ ஒரு நல்ல அனிமே. இதுவும் 12 எபிசோடு தான் இருக்கு. ஒன் நைட்லேயே நீங்க பார்த்து முடிச்சிடலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. Until the next video, goodbye.